வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவராக இருந்த பாரதிதாசன் பில்ஹணியம் அப்படிங்கிற வடமொழி நூலை புரட்சி கவி அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்தார். அது கருப்பொருள் ரொம்ப சிம்பிள். மன்னனுக்கு தமிழ் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. உடனே புலவர் ஒருத்தர் வர சொன்னால் அவர் இளைஞராக மிக அழகானவராக இருப்பார். அப்போது மன்னருக்கு பயம் வந்துடும். இந்த கவிஞனை இந்த அம்மா காதலிச்சிட்டான்னா, நம்ம இளவரசி காதலிச்சிட்டான்னா அவளை ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற பயத்தில் ரெண்டு பேரும் நடுவில் ஒரு திரையை போட்டுருவார். திரையை போட்டுட்டு இந்த கவிஞன் சொல்லுவார், என் பெண்ணுக்கு குஷ்டம் நோய், அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாட்டா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடும் அவங்ககிட்ட சொல்லுவார். இந்த பொண்ணுகிட்ட பாவம் அவருக்கு கண் குருடுமா, அதனால் ஒரு தாழ்வு உணர்ச்சி அவருக்கு இருக்கக்கூடாது, அதனால திரையை போட்டேன்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவார். ரெண்டு பேருமே நம்பிடுவாங்க. நம்பி இவர் தமிழ் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பொண்ணு தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் இந்த பொண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நினச்சி இவர் நிலாவை பார்ப்பார். வானத்தில் அழகாக நிலா போய்கிட்டு இருக்கும். உடனே அந்த நிலாவை பார்த்து பாட ஆரம்பிச்சிருவார். இருட்டில் ஒளிமறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, நின் கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலேயே உலகம் சாமோ அப்படின்னு சொல்லி வரிசையாக நிலவை பற்றி வர்ணிப்பார். உடனே இந்த பொண்ணு சந்தேகம் வந்துடும், இதனடா இது, கண் தெரியாதவர் எப்படி நிலவை இப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரையை விலக்கி பார்த்தா அங்கே இவ்வளவு அழகான ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இவர் இவ்வளவு ரதியை ஒத்த ஒரு அழகான ஒரு பெண்டர் கலைஞர் இவர் பார்ப்பார். ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சோடனே இவருக்கு தூக்கு தண்டனை சொல்லி அவர் விதிச்சிருவார். விதிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவார், போய் இவர் சொல்லுவார், சரி தூக்கு தண்டனை விதிச்சிட்டிங்க, என்னை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் பார். இவர் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மந்தம் சொன்னது தான் தவறு. தன்னுடைய வாதத்திறமை, எப்படிப்பட்ட வாதத்திறமை, ரொம்ப அற்புதமான கவிதை அவர் பாரதிதாசன் எழுதியிருக்குது. அவர் சொல்லுவார், பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிளஞ்சிங்கங்காள், நீரோடை நிலங்கிழைக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை புதுக்கியவர் யார்? அந்த நாளில் அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைத்த நெறியுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலைபிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால நால்வரனும் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி பொக்க பயன் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும் கக்குமிஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இடையரா நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்ததெவர்? அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார். பொதுமக்கள் கருத்துக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மக்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவர் அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக, அவ்வழக்கில் மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். இவரே எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? வாதி பிரதிவாதி ரெண்டு பேரில் ஒருத்தர் நீதிபதியாக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே மக்கள் புரட்சி வந்துடும். அதோடு விட்டார். ராஜாவுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் கவலை இல்லை, புரட்சி வந்துருச்சு அப்படிங்கிறதோடு விட்டார். ஆனால் இந்த உரை ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். ஜூலியஸ் சீசரில் மார்க் ஆண்டனி பேசுவார். முதல்ல புரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை கொன்னதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்லுவார், நாட் தட் ஐ லவ்டு சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்டு ரோம் மோர். இந்த ஆள் ஒரு சர்வாதிகாரியாக பார்த்தாரு, அதனால் ரோமை நான் நேசித்ததனால், என் தாய் மண்ணை நேசித்ததனால் என்னுடைய இனிய நண்பனாக இருந்தும் சீசரை நான் கொல்ல வேண்டியதாகிவிட்டதுன்னு சொல்வார். உடனே எல்லோரும் ஆஹா எவ்வளோ நல்ல மனுஷங்கன்னு சொல்லி இவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நேரம் மார்க் ஆண்டனி வருவார். முதல்ல சொல்லுவார், இந்த ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதியிருக்காருன்னா புரூட்டஸ் சொல்கிறது ப்ரோஸில் இருக்கும், மார்க் ஆண்டனி சொல்கிறது பொயட்டிக் பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருப்பார். மார்க் ஆண்டனி சொல்லுவார், ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம். நான் சீசரை புதைப்பதற்காக வந்திருக்கிறேன், புகழ்வதற்காக வரவில்லை. த குட் தட் மென் டெத் இஸ் ஆஃப்ட் இன்டர்டு வித் தேர் போன்ஸ். மனிதர்கள் செய்யும் நல்ல செயல்கள் அவருடைய எலும்புகளோடு சேர்ந்து புதைக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்லி சீசர் என்னென்னலாம் ரோமுக்கு பண்ணார்னு வரிசையாக சொல்ல மக்களுக்கு ஆவேசம் வந்துடும். அப்படின்னு இவனெல்லாம் கொலகார பசங்க, இவங்களை தேடி பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்துடுவாங்க. அந்த சீசரில் ஜூலியஸ் சீசர் ட்ராமாவில் மார்க் ஆண்டனியுடைய உரை உலக பிரசித்தி பெற்றது. ஏன்னா இங்கிலீஷ் உலகம் பூரா தெரியும். அதற்கு எந்த மாற்றும் குறையாத அற்புதமான உரை பாரதிதாசன் பில்ஹணியம் என்ற புரட்சி கவி எழுதிய வரிகள் நான் மேலே குறிப்பிட்டவை என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி முடிக்கின்றேன். இன்னும் தொடர்வோம். வணக்கம்.